சென்னையை சேர்ந்த ரவுடி ரோஹித் ராஜ் என்பவர் பிரபல ரவுடிகளான சிவகுமார், தீச்சட்டி முருகன் மற்றும் ஆறுமுகம் கொலை வழக்கில் குற்றவாளியாக இருந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் ரோஹித் மீது மேலும் பல வழக்குகளும் நிலுவையில் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் தலைமை காவலர் சரவணகுமார் மற்றும் காவலர் பிரதீப் ஆகியோரை ரோஹித் இன்று கத்தியால் வெட்டியதில் இருவரும் பலத்த காயமடைந்துள்ளதாக அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய ரோஹித்தை பெண் எஸ்ஐ கலைச்செல்வி என்பவர் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.